பெருநாள் அன்று இரண்டு பெண்மணிகள் ஆயிஷா நாயகிக்கு முன்னால் உட்கார்ந்து பாட்டு பாடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே பெருமானார் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அங்கு பாட்டு முழக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உள்ள வந்த உடனே நாயகம் எங்கன்னு கேட்டாங்க. உள்ள இருக்கிறாங்க பெருமானார். இவங்க ரெண்டு பேரும் பாடின உடனே வந்ததே கோபம் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு. மன் ஆதானி ஷைத்தானா, இந்த ரெண்டு ஷைத்தான் யாருன்னு கேட்டாங்க. இந்த ரெண்டு ஷைத்தான் யார்? நாயகம் இருக்கிற பொழுது வீட்டுக்குள்ளேயே பாட்டா? முதல்ல இந்த ஷைத்தான் அடிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே வந்தார்கள். பாட விடுங்கள், தஃபடித்துத்தான் பாடுகிறார்கள், இது ஒன்றும் ஹராம் அல்ல, பாட விடுங்கள், இது பெருநாள் என்று ஆயிஷா சந்தோஷமாக கேட்கிறார்கள். கேட்கட்டும் ஆயிஷா என்றார்கள். உம்மன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியோடு எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் வரலாறு சொல்கிறது. ஆயிஷா நாயகி சொல்லுவாங்களா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் எனக்கு கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா? யாருக்கும் கிடைக்காத 10 சிறப்பு எனக்கு உண்டு பெருமானார். முதல்ல பாக்கிராக கன்னி பெண்ணாக பெருமானார் என்னை மட்டும் தான் திருமணம் முடித்திருக்கிறார்கள். வேற 11 மனைவியில யாரும் கன்னி பெண் அல்ல, நான் மட்டும் தான்.